அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடலிறக்க பிரச்சனைக்கான முற்றிலுமான தீர்வுகள், அதுவும் வீட்டிலிருந்தே இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த பிரச்சனைக்கு சர்ஜரி ஒன்று தான் தீர்வுன்னு சொல்லுவாங்க. அதுவும் மெஸ் வச்சு தைச்சாலும் எத்தனை வருடங்களுக்கு அது இறங்காமல் இருக்கும்னு தெரியாது. அந்த மெஸ் உள்ளே இருக்கும்போது அதில் வயிற்றில் வலி ஏற்படுறது போன்ற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொடையிலலாம் கூட வலி தெரியும். சில பேருக்கு அந்த பெயின் செஸ்ட் வரைக்கும் ரேடியேட் ஆகும். ஸோ நம்ம இந்த சர்ஜரி பண்ணுறது ஒரு கரெக்டான ப்ரொசீஜரா அப்படின்னு பார்த்தா எமர்ஜென்சிக்கு வேற வழி இல்லை. ஆனால் கண்டிப்பாக குடலை வெட்டி நம்ம மெஸ் வச்சு தைக்கும் பொழுது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் அதிகமாகும். ஆகவே நாம் வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் சில அக்குப்ரெஷர் டெக்னிக்ஸ் மூலமாகவும் வீட்டில் இருந்த மாதிரியே இந்த பிரச்சனைக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைன்ஸ் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட், ஒரு ஃபீட்பேக் தான் நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். இது எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ள தகவலாக மாறும். ஹெர்னியா பிரச்சனைக்கு சர்ஜரி தான் பண்ணிட்டாகணும் அப்படின்ற ஒரு அழுத்தமான இம்ப்ரெஷனை மறந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கலனா என்னாகும், இந்த ஹெர்னியா வருவதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா எஃபோர்ட்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். சரி, முதல்ல இந்த ஹெர்னியா யார் யாருக்கெல்லாம் ஏற்படும், அவங்களுக்கு வருவதற்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். நிறைய குழந்தைகளுக்கு இது சின்ன வயசில் பிறக்கும் பொழுதே இருப்பதை நம்ம பார்க்கலாம். தொப்புளில் பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பலாக ஒரு பலூன் மாதிரி வீங்கிட்டு இருக்கும். சரி, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் அர்ஜென்ட்டாக உடனே சர்ஜரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. குழந்தைங்க வளர்கிற காலகட்டத்தில் 1 வருஷம் 2 வருஷத்துலையுமே சரியான உணவுகள் கொடுக்கும் பொழுது, நல்ல ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சரி, ஏன் வயிற்றுக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படுதுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அம்மாவுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதை அவங்க சரியாக கவனிக்காமல் விட்டதுனால குழந்தை பிறந்தவனே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மோஷன் போகும். ஸோ அந்த மாதிரி அந்த மலம் அந்த குடலில் இன்னும் அதிகமான ஒரு இறுக்கத்தோடு தேங்கி இருந்திருக்கும். ஸோ அந்த வெயிட்டு தாங்காதனால தான் குழந்தைக்கு பிறக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்கிற அம்மாக்கள் தயவு செய்து அவசரப்பட்டு குழந்தைக்கு சர்ஜரி பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட்ஸ் எடுத்து அந்த குழந்தைக்கு தொப்புளில் விளக்கெண்ணெய் வைக்கிறது, அந்த குழந்தைக்கு நல்ல பழங்கள் சாறுகள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு 2 வருடத்துக்குள்ளே அதை சரி பண்ண முடியும். ஸோ பொறுமையோடு அதற்கான சிரத்தையெல்லாம் எடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய அம்பிளிக்கல் ஹெர்னியாஸ், லேடிஸ்க்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா தான் அதிகமான பேருக்கு இருக்கும். இதற்கான காரணம் டெலிவரி போது நார்மல் டெலிவரி பண்ணும்போது குழந்தையை வெளியெடுக்கும் போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி குடல் இறக்கம் நிறைய பேருக்கு ஏற்பட்டுரும். சில பேருக்கு நிறைய அப்டாமினல் கேவிட்டியில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுரும். ஸோ இதற்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஆப்ரேஷனுக்கு போகாமல் அந்த குடலை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்கான வழிமுறைகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அப்டாமினல் கேவிட்டிக்கு கீழே ப்ராஸ்டேட் கிட்ட, கிராயின் கிட்ட, தைஸ், இன்னர் தைஸ்குள்ளெல்லாம் குடல் இறங்கிக்கும். அதை தூக்கி தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு மோசமான சூழலில் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமும் அந்த குடலில் தேங்கக்கூடிய நாட்பட்ட மல கழிவுகள் தான். கான்ஸ்டிபேஷன் தான் ஹெர்னியாக்கான ஒரு முக்கியமான காரணம். கான்ஸ்டிபேஷன் இல்லாதவங்களுக்கு ஹெர்னியா ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும். இந்த குடலுடைய வால்ஸில் மட்டும் அழுக்கு டெபாசிட் ஆகிருக்கும். குடலுடைய நடுப்பகுதியில் மலம் வெளியே வருவதற்கான சேனல் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ அந்த குடலுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய வால்ஸில் வெயிட் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன ஆகிடும், குடல் ஆட்டோமேட்டிக்காக கீழே அப்டாமினல் கேவிட்டி மூலமாக அந்த மசில்ஸ் மூலமாக கீழே இருக்கக்கூடிய தைஸுக்கோ இல்லை கிராயின் ஏரியாஸ்குள்ளேயோ அது பெனட்ரேட் ஆகிடும். சரி, ஓகே, நம்ம இப்போ காரணத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ குடல் வீக்கானாதான், மசில்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வீக்கானாதான் நமக்கு ஹெர்னியா ஏற்படுது அப்படின்ற ஒரு காரணம் நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டோம். அப்போ மசில்ஸ் ஏன் வீக் ஆகுது? நம்ம டைஜஷனில் ஹெவியான ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறது, நம்ம பசிக்காமையே சாப்பிட்றது, மலச்சிக்கலை சரியாக கவனிக்காமல் விடுறது, இதெல்லாம் தான் இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருது. அப்போ ஹெர்னியா பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறது இல்லை, அந்த டயட்டில் இருக்கக்கூடிய தவறான உணவுகளை நீக்கிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ், அந்த உணவில் அவங்க மஸ்டாக அவாய்ட் பண்ணக்கூடிய 5 விஷயங்களை பற்றி பேசிடுவோம்.
ஃபஸ்ட்டு அவங்க அவாய்ட் பண்ணக்கூடியது ஹெவி ப்ரோட்டீன்ஸ், அதிகமான மட்டன் எடுக்கிறது, முட்டை எடுக்கிறது, அவங்க கடலப்பருப்பு போன்ற விஷயங்கள் எடுக்கிறது, சுண்டல் அதிகமாக பயன்படுத்துறது, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கணும். அவங்க ப்ரோட்டீன்ஸ்க்காக பாசிப்பருப்பு அதிகமாக எடுத்தாலே போதும், அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிரும். அடுத்து ஃபைபர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சப்பாத்தி அதிகமாக சாப்பிட்றது. நிச்சயமாக கோதுமையை சப்பாத்தி பண்ணி சாப்பிடவே கூடாது. ஸோ கோதுமையை உப்புமா மாதிரியோ இல்லை சப்பாத்தி மாதிரியோ நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அது இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்திடும். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது பொருள் மைதா அதிகமாக பயன்படுத்துறது. அவங்க பரோட்டா, பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். இது நிச்சயமாக அவங்க பண்ணக்கூடிய முதல் விஷயம். அடுத்து 4வது விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்மோக்கிங் பண்ணுற ஹேபிட் ஜென்ஸ்க்கு இருந்தால் கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்மோக் பண்ண அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ், கனெக்டிங் டிஷ்யூஸ் எல்லாமே சுத்தமாக டீஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அவங்க கண்டிப்பாக அதை நிறுத்திக்கணும். அடுத்து 5வது விஷயம் அவங்க கடைபிடிக்க வேண்டியது, உணவில் அவங்க செரிமானத்துக்கு அதிகமான விஷயங்களை எடுத்துக்கிறது நிறுத்திக்கணும். அதாவது பச்சரிசி அதிகமாக சாப்பிட்றது, கஞ்சி மாதிரி சத்து மாவு கஞ்சி மாதிரி குடிக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய செரிமானத்துடைய டைஜஷன் டைமை அதிகப்படுத்தி அந்த குடலுக்கு தேவையற்ற பலுவை உண்டாக்கிடும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சர்ஜரி பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுமான்னு பார்த்தா, சர்ஜரியில் அந்த டேமேஜான இன்டெஸ்டைன் எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியாது. அப்போ அந்த டேமேஜான அந்த குடலை மேலே தூக்கி வச்சு ஒரு நெட்டு மெஸ் மாதிரி வச்சு தைப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஏற்கனவே ரிப்பேர் ஆகிருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் மூலமாக நம்ம வயிற்றில் உப்புசம் ஏற்படுறது, வைரஸ் பசியே எடுக்காமல் கல் மாதிரி மாறி போய்டுறது, தொப்பை பெருசாகிக்கிட்டே போகிறது, நமக்கு அடிக்கடி நெஞ்செரிச்சல் அதிகமாக ஏற்படுறது, மலம் சரியாக வெளியே போகாமல் இன்னும் அதிக தொந்தரவு ஏற்படுறது, இது போல் நிறைய பிரச்சனைகள் உருவாகும். சரி, அப்போ இயற்கையான வழியில் இந்த குடலை ஏற்றி நிறுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இந்த குடலுடைய ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால்களில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம், நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா தான் நம்முடைய குடல்களுக்கான பகுதி. இந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு சுருக்கமாக இருக்கும் காலில். இல்லைனா அப்படியே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கல் உருள்ற மாதிரி அப்படியே குடல் நல்லா நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா கல் மாதிரி இறுக்கமாக இருக்கும். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நாக்கிலே நிறைய பேருக்கு இந்த அர்னியா பேஷண்ட்ஸ்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். நாக்குடைய நடுப்பகுதியில் இந்த மாதிரி வெடிப்பு, கலர் சேஞ்சஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க குடலில் எந்த அளவுக்கு சரியாமை பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட முடியும். சரி, இப்போ நம்ம இதை எப்படி டைட் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நான் யூஸ் பண்ணுறது ஒரு உட்டன் ஸ்டிக்கு. நீங்கள் ஒரு பென்சில், அது பேனாவோட பேக் சைடு அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நல்லா எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு நான் காட்டுற மாதிரி கீழேருந்து மேலே, குடலை நம்ம கீழேருந்து மேலே ஏற்றி வைக்கிறோம். ஸோ கீழேருந்து மேலே நீங்கள் அழுத்த உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே நீங்கள் அழுத்தும் போது ஏதோ ஒரு அந்த சப்பாத்தி மாவு கல் மாதிரி இருக்கிறதுல நீங்கள் குத்துற மாதிரியும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாஃப்டாகிற மாதிரியுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கீழேருந்து மேலே ஒரு நாளைக்கு ஒரு 30 கவுண்ட்ஸ் ஏற்றி இப்போ நான் காட்டுற மாதிரி டைட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நான் காமிக்கிற மாதிரி கிட்னி பாயிண்ட்டை அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கட்டை விரலில் இப்போ நான் காமிக்கிற இந்த ஒரு 4 பாயிண்ட்டை நீங்கள் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கிட்னி பாயிண்ட், அப்புறம் கட்டை விரல் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி குடலை ஏற்றி வச்சு இப்போ கீழே குதிகாலில் நான் வைக்கிற மாதிரி ஒரு 3 டைட்டு வச்சிடணும். ஸோ இதை நீங்கள் 2 கால்கள்லையுமே பண்ணிக்கிட்டே வரணும். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, அந்த மாதிரி ஒரு 2 to 3 மந்த்ஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குடல் வீக்கமாக இருக்க இடத்துல இருக்கக்கூடிய வலிகள் சுத்தமாக போயிடும். அந்த வீக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அடுத்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உணவில் பார்த்தீங்கன்னா வளவளப்பு தன்மை தான் அந்த குடலுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க். நல்ல ஒரு நீர் மோரை நல்லா தண்ணியை அடிச்சுட்டு அதில் பெருங்காயம் போட்டு காலையில் ஒரு 1/2 லிட்டர் மோர், மத்தியானம் ஒரு 1/2 லிட்டர் மோர் குடிக்கணும். இந்த குடலிறக்கம் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ப்ரோபயாட்டிக் ஃபுட். அப்போ கூழ் போன்று ஒரு ஆப்ஷன் இருக்கவே முடியாது. அதுவும் எந்த அரிசி இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா குடல் வாழை அப்படின்ற அரிசி தான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். ஸோ அந்த அரிசி ரொம்ப எக்ஸலண்ட்டாக அதில் இருக்கக்கூடிய கல்டிவேட் ஆகக்கூடிய பாக்டீரியா இந்த பிரச்சனைக்கு, அந்த குடலை வலுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இப்போ அந்த குடல் வாழை அரிசியை நல்லா மாவை அரைச்சிக்கணும். மிஷினில் கொடுத்து மண் சட்டியில் நல்லா தண்ணி கொதித்தோன்னே அந்த மாவு கரைச்சி வச்ச மாவு ஊற்றி 20-25 நிமிஷம் வேக விடுங்க.
வெந்த பிறகு நல்லா ஆறணும். இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு தண்ணி ஊற்றுறோன்னா அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கூழ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு ஹீலிங் பவர் அந்த குடலை சுத்தப்படுத்துவதாக இருக்கட்டும், குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்குவதாக இருக்கட்டும், அது நம்ம குடலுக்கு வலு அந்த மசில்ஸ்க்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இதை விட வேறு அருமருந்து உணவே மருந்தாக வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறமா 2வது விஷயம் இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை ஜூஸு. செம்பருத்தி இலையை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அந்த பேஸ்ட்டை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்ச அந்த ஜூஸை வடிகட்டாமல் அப்படியே குடிக்கணும். இப்படி குடிக்க குடலுடைய ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகும். இது கூட நம்ம நிறைய பழங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்த 3rd பெஸ்ட்டான பழம் பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் மாம்பழமும். மாம்பழம் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி வாழைப்பழத்தில் பூவம்பழம் மட்டும்தான் சாப்பிடணும். அதில் கொஞ்சம் தோலோடு நம்ம அதை கிரண்டி சாப்பிடும் பொழுது நம்ம அந்த வளவளப்பு தன்மை குடலுக்கு அதிகமாக கொடுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரூன்ஸ். இது வந்து நமக்கு எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் இது வளவளப்பு தன்மையும் ஃபைபரும் ரொம்பவே அதிகம். ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 6 ப்ரூன்ஸ் காலையில் நைட்டு சாப்பிட்லாம். அந்த ப்ரூன்ஸ் கிடைக்காதவங்க பார்த்திங்கன்னா இலந்த பழம், அதுவும் இன்றைக்கி நம்ம ஊரில் கிடைக்காமே போயிடுச்சு. ஸோ இலந்த வடை, வெல்லம் போட்டு இருக்கிற இலந்த வடையை நம்ம யூஸ் பண்ணலாம். இது பெஸ்ட்டான ஒரு ஃபைபராக ஒர்க் பண்ணோம். அடுத்த விஷயம் மருந்து. நம்ம என்ன மருந்து இந்த பிரச்சனைக்காக எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா, கடுக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், இது 3மே குடலை வளர்க்கும். அதனால் 20-25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதை 3ஐயும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 தேக்கரண்டி விளக்கெண்ணெய், 1 தேக்கரண்டி தேன் கலந்து நல்ல சுடுதண்ணியில் இந்த மருந்து கொதித்த பிறகு அந்த விளக்கெண்ணெயை கலந்து நைட்டு எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டே வர ஒரு மாதத்துக்குள்ளே அந்த குடல் ஓரமாக இருக்கிற கழிவுகள் எல்லாம் க்ளீன் ஆகிடும். நமக்கு அந்த குடலில் இருக்கக்கூடிய பாரம் இறங்கினோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணக்கூடிய இந்த எல்லா ஸ்டெப்ஸ்னால் மேலும் கீழே இறங்காமல் ஒரு அளவுக்கு மேலே செட்டில் ஆகிடும். நமக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காது. இதை நீங்கள் 1 மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த எஃபோர்ட் உங்களுக்கு கிடைக்கும். 6 மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த எஃபோர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் மறக்கவே கூடாது. அவுட்டர் சர்ஃபேஸில் நீங்கள் பண்ண வேண்டியது, கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெயை நல்லா சூடு பண்ணி தடவணும். அதை தடவிக்கிட்டே வாங்க. டெய்லி இரவு நீங்கள் தடவிக்கிட்டே வரணும். அப்புறம் அந்த மண்ணில் தான் நமக்கு வயிற்றுக்கான உயிர் சத்து இருக்குது. நம்ம வயிற்றே மண் தான். ஸோ அந்த மண்ணை குழச்சி நல்லா காலையில் சூரிய வெளிச்சத்தில் ஒரு 1/2 மணி நேரம் பேக் மாதிரி நம்ம வயிற்றில் போட்டிருக்கணும். குழந்தைகளுக்கு உரை மருந்து ஊற்றுவது மிக மிக அவசியம். தாய்மார்கள் இதை உணர வேண்டிய நேரம். அதை பார்த்தாலே இன்றைக்கி எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அது மூலமாக எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் ஏற்படாது. ஸோ தாய்ப்பாலில் கலந்து உரை மருந்தை ஊற்றுங்க. ஆனால் உரை மருந்தில் வசம்பு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சூடு. அப்போ கடுக்காயை நிறைய நம்ம உரைச்சிக்கணும். தண்ணியாக அந்த தாய்ப்பாலில் கலக்கணும். கூட நம்ம குழந்தைக்கு தண்ணியான ஒரு கிளாஸ் சூடு பண்ண மோர் கொடுக்கலாம், ஒரு பாலாடை கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணலாம். நிறைய பேர் ஏன்னா இன்றைக்கி உரை மருந்து ஊற்ற வந்து குழந்தைக்கு சூடாகிடுது. என்ன பார்த்தீங்கன்னா வசம்பை நிறைய வச்சு உரைச்சிருவாங்க. இஞ்சி சுக்கு அதிகமாக உரைச்சிருவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் கொஞ்சமாக உரைச்சிக்கிட்டு கடுக்காயை, ஜாதிக்காய், கடுக்காயை கொஞ்சம் நம்ம நிறைய உரைச்சிக்கணும். அதுதான் குளிர்ச்சி குழந்தைக்கு. ஸோ அதை நம்ம கரெக்டான ரேஷியோவில் நம்ம பண்ணாமல் தவறு எல்லாத்தையும் கொண்டு போய் மருந்து மேலே நம்ம போடக்கூடாது. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக மாறணும். நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேரில் நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டிங் கொடுக்குறோம். நம்ம எந்த விதமான மருந்துகளையும் விற்பது கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு வெற்றிகரமான முயற்சி தான் இது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்களுக்கு என்ன நோய் பற்றி தகவல் வேணும், இல்லை உணவு பற்றி என்ன சந்தேகம் இருக்குது, நம்ம வீடியோஸில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கங்கள் பற்றி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நம்ம அட்மின்லேருந்து உங்களுக்கான கரெக்டான ரிப்ளை கண்டிப்பாக வரும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.